ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு அடுத்த நாள் மாமா அன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் தான் தங்கினார். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்தோடனே எங்கள் மாமா வந்திருக்கிறத பார்த்துட்டு உடனே மாடிக்கு போய் ரூம் இருக்கிறத இங்கே எல்லாமே ரூமு எல்லாமே அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே அங்கே இருக்கிறனால அவரோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு மாடிக்கு போயிட்டார். உடனே அம்மாவுக்கு வந்தவங்கள பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வர்றவங்கள வாங்கன்னு சொல்லணும், அதானங்க ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரி அம்மா போய் பேசினதுக்கு அப்புறம் அவர் வேணும் வேண்டான்ட்டு அவர் தான் பேச மாட்டார். உடனே சொல்கிறாரு, இது மாதிரி உங்கள் அண்ணனை வரணும்னு சொல்கிறோன்னே எனக்கு அவசியம் இல்லை, உனக்கு வேணும்னா நீ வான்னு சொல்லிக்கோ, எனக்கு அது தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் அம்மா கிட்டே சொன்னேன், நீ அவர்கிட்ட பேசி நீ புண்ணியம் இல்லைம்மா, அதனால் நீ தேவையில்லாமல் எதுக்கு மாமா அவருக்கு சாப்பாடு பண்ணுற வேலையை பாரு, இவரோட நீ பேசிகிட்டு இருக்குது அவருக்கு அதில் விழுந்துச்சுன்னா அவர் மனசு கஷ்டப்படுறார், இவர் இப்படி தானே மாமாவுக்கு தெரியும், இவர் மாற போகிறாரு, மாற மாட்டார் கண்டிப்பாக அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஒன்றும் இது பண்ணலை. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா போயிட்டு அப்புறம் கீழே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மாமா கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோன்னே, ஏன்னா அவர் வந்திருக்காருங்கிறப்போ இவர் மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால அப்புறம் மாமா வாங்க ஏதாச்சும் வெளியில் போய்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு பார்க் இருந்துச்சு, அங்கே நிறைய இந்த கேம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணுவாங்கனால சரி மாமா வந்திருக்காருன்ட்டு அப்போ தான் மாமா கேட்டார், இது மாதிரி உங்கள் அப்பாவுக்கு மாலா லவ் மேரேஜுங்கிறது தெரியும் போல இருக்குது அப்படின்னோடனே, ஏன் அதில் என்ன மாமா இருக்குது, அவள் லவ் பண்ணுறதுங்கிறது இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அது ஏன் நல்ல மாப்பிள்ளை தானே, நல்லா தானே பையன் தானே, அப்புறம் எதுக்கு நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது மாமா, நமக்கு என்ன ஒரு செட் ஆகுதோ அதை மட்டும் பார்த்தோன்னா நம்ம போதும், தேவையில்லாமல் நீங்கள் ஏதாச்சும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க தேவையில்லாமல் அப்படின்னோடனே, இல்லைப்பா எனக்கே முதல்ல நானுமே இந்த மேரேஜ் வேண்டான்னு தான் சொன்னேன், ஏன்னா அரேஞ்சாக பண்ணுவோம், நம்ம ஊரில் ஒன்றுனாலே என்னென்ன பேசுவாங்கங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னோடனே, பேசுகிறவங்க யாராச்சும் நாளைக்கு நம்ம கஷ்டப்படுறப்ப ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண போகிறாங்களாம்மா, இல்லை நீங்கள் அப்போ கஷ்டப்பட்டீங்க, அம்மாவெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, யார் சொந்தக்காரங்க உங்களுக்கு உதவி பண்ணாங்க, நீங்களாம் முன்னேறி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ அடுத்தவங்க சொல்கிறாங்க, மாலா உங்கள் பொண்ணு நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்க பண்ணியிருக்கீங்க, அவளுக்கு ஒரு வாழ்க்கைங்கிறது பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் நல்லது மாமா, இப்போ நாளைக்கே நான் ஒரு பொண்ணை விரும்பினாலும் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, நான் தான் அவங்களோட லைஃப்பில் வாழ போகிறேனே தவிர அம்மாவோ அப்பாவோ அவங்க நம்மளுக்கு கூட இருப்பாங்க, இருந்தாலும் நம்ம நாளைக்கு எடுக்கிற முடிவுகள் எல்லாத்துலேயுமே அவங்க நம்மளுக்கு இதாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது மாமா, அதனால் நீங்கள் தேவையில்லாமல் மாலாவும் அவளும் படிச்சிருக்கா எல்லாம் பண்ணியிருக்கா, அந்த பையனும் நல்லா ஒர்க் பண்ணுறாரு, நல்ல ஃபேமிலியாகவும் இருக்குது, அதை காட்டி நீங்கள் ஏன் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா தேவையில்லாமல் நீங்கள் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க, நீங்கள் அந்த யோசனைக்கு போகிறீங்களா, எங்கள் அப்பா நீங்கள் இப்போ வேறு மாப்பிள்ளையே பார்த்துருந்தாலும் அதுலேயும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்கிறாரு, ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா அவங்க நல்லது செஞ்சாலும் சரி எவ்வளோ ஒரு இதாக செஞ்சாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செஞ்சாலுமே அதை ஒரு நெகட்டிவாக பேசுகிறவங்க தான் உலகத்தில் இருக்காங்க, அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க மாமா, நீங்கள் எதாக இருந்தாலும் தைரியமாக இது பண்ணுற ஆள், நீங்கள் உங்களை பார்த்து தான் நானே நிறைய விஷயங்கள் எனக்கு ஏதாச்சும் ஒரு தோல்வி வர்றப்பையோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் வர்றப்போ நான் நினச்சி பார்க்குறது உங்களை தான் நினச்சி பார்ப்பேன், நீங்கள் சமாளிக்காத விஷயங்களே கிடையாது, நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் சமாளிச்சிட்ருக்கீங்க, உங்களை பார்த்து எங்கள் அப்பாலாம் படித்தார், ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு ஒரு சேஃபாக இருக்கிறாரு, அவர் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, சம்பளம் வருது, அதோட எங்கள் தாத்தாவும் நிறைய கொஞ்சம் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போனதை விற்றுட்டு எங்கள் சித்தப்பா எல்லாருமே விற்று எடுத்துக்கிட்டாங்க, அதனால் அவங்க பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அப்படி இருக்காங்க, நீங்கள் அப்படி கிடையாது, தாத்தாவை இது பண்ணதை மீறி இன்றைக்கி நீங்கள் எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கிறப்போ அதுதானே சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் நான் ஒரு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக எந்த விஷயத்தையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் ஒரு ஹாப்பியாக நம்ம எந்த ஒரு விஷயமே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எதையும் போட்டு நினைக்காதீங்க, இங்கே வந்திருக்கீங்க, நான் இருக்கிறேன், அம்மா இருக்காங்க, அக்கா பேசுது, அப்புறம் என்ன எங்கள் அப்பா பேசுனா என்ன பேச இன்னத்தை தான் இருந்தாலும் அவர் நம்ம மாப்பிள்ளை இல்லை, அவர் நமக்கு ஒரு இதாக இருக்க மாட்டேங்கிறாரு, நம்மளோட நல்லா பேசலைங்கிறப்போ அது எல்லாருக்கும் ஒரு கவலையாக தான்ப்பா இருக்கும், இப்போ உங்கள் அக்கா வீட்டுக்கார் நீ பேசலைன்னா உனக்கு எவ்வளோ இதாக இருக்கும், உங்கள் மாமா நீ ஃபோன் பண்ணி பேசலை இல்லை உன்னோட பேசலைன்னா
ஒரு மனசு இதாக தான் இருக்கும். அதுக்கு என்னம்மா பண்ணுறது? அவர் இப்போ உள்ள ஆள். அவர் எல்லாம் வந்து எதாக இருந்தாலும் அக்காவே ஒரு விஷயம் வந்து சொன்னாலுமே இவர் அதெல்லாம் ஒரு இதாக எடுத்துகிட்டு ஒரு குறையா எடுத்துகிட்டு போக மாட்டார். எதாக இருந்தாலும் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறவர் அவர். அப்படியே அவர் இருக்கார் உங்கள் மாப்பிள்ளை. சொல்லுங்கள், எதையுமே வந்து ஒரு இருக்கிற விஷயத்த இல்லம்பாரு, இல்லை விஷயத்த இருக்கும்பாரு. அந்த மாதிரி இவரை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க பாருங்க. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதெல்லாம் யோசிக்க கூடாது மாமா. எது நடக்குதோ நடக்கட்டும். வேலையை பாருங்கள் நீங்கள். அதெல்லாம் பற்றி